விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் பதவியில் இருக்காங்களா? ஆதவர்ஜனாங்கிறவர் யாரு? ஐக்கடத்தில் பார்த்தா புஷி ஆனந்த். தலைவரின் ஆணைகளை நாம் நிறைவேற்றுவோம். செங்கோட்டையன் என்ன தியாகம் பண்ணிட்டாரு இந்த மக்களுக்காக? விஜய்க்கு ரசிகர் ரசிகர்களாக இருந்தவர்கள், விஜய்க்கு வெல்விசராக இருந்தவர்களுக்கு, விஜய்க்கு போஸ்டர் ஓட்டினவங்க, விஜய்க்கு கட் அவுட் வச்சவங்க, பாலாபிஷேகம் பண்ணவங்க, விஜய்க்காக உழைத்தவர்களுக்கு தான் இங்க பதவி வழங்கப்படும் புஷி ஆனந்தி அவர் பொதுச் செயலாளர் சொன்னார். ஆனா அங்க இருக்கவங்க யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் பதவியில் இருக்காங்களா? பாருங்க, திடீர்னு ஒரு பணக்காரன் யாரு, அவரும் ஒரு நல்ல ஆள்னா பரவாயில்ல, ஒழுக்கமான ஆள்னா பரவாயில்ல. இது ஆதவர்ஜனாங்கிறவர் யாரு? ஒரு லாட்டரி சீட்டு விற்கிற மார்டின் ஜெயில இருக்கும்போது அந்த பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் கட்டினவர் எல்லாருக்குமே தெரியும். அவர் அங்க இருக்கிறாரு. அவர் திமுகவுக்கு போனாரு, அங்க அவருக்கு பருப்பு வாங்கலன்னு அடுத்த பிசிகாவுக்கு போனாரு. பல இடங்களுக்கு அவர் என்ன அவருடைய தகுதிகள், அவர் முதன்மை இடத்துல இருக்காரு. ஐக்கடத்தில் பார்த்தா புஷி ஆனந்த், ஐக்கடத்தில் பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு நிர்மல் குமார், செங்கோட்டையன் என்ன தியாகம் பண்ணிட்டாரு இந்த மக்களுக்காக? இல்ல சார் அப்படிலாம் கிடையாது சார். அந்த கட்சியை கட்டமைப்பை உருவாக்கியவர் எஸ் ஏ சந்திரசேகர் சார். எஸ் ஏ சந்திரசேகருக்கு அடுத்தபடியாக இருந்தது பி டி செல்வகுமார். இது நீங்க எங்க வேணாலும் கேட்டுக்கலாம் சார். நாங்க பின்னால இந்த பிஹைண்ட் த ஸ்கிரீன் பின்னால இருந்து வேலை பார்த்தோம். அவங்க அப்பாவே பல இடத்துல வச்சிருக்க. புஷி ஆனந்த்ங்கிறவர் மக்கள் இயக்கம் தொடங்கும், விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கும் போது உள்ள ரெக்கமெண்டேஷன்ல வந்தவர். அவர் ஒரு பாண்டிச்சேரிக்காரர். முதல்ல அவரை உள்ள விட்டதே தப்புங்கிறத இப்ப நமக்கு தெரியுது. எங்க இல்ல அவர் பாண்டிச்சேரிக்காரர், பாண்டிச்சேரியில இருந்தா வருவார். பாண்டிச்சேரி அதான் உண்மை. ஒரு பாண்டிச்சேரிக்காரர் ஒரு யூனியன் பிரதேசத்துக்காரர் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோத்தையும் முட்டாளாக்கிட்டு இருக்காருங்கிற நமக்கு தான் தெரியும். அவர் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது. அவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொண்டு கொடுத்தாங்க? சார் விஜய் வளர்ந்தா வளர்ச்சியை பற்றி நான் பேசல சார். விஜய் நல்லவர்களை கூட வச்சுக்கிறேன் சார். திறமையாளர்களை கூட வைக்கலனா கண்டிப்பாக இந்த தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் அவருக்கு பாடம் புகட்டுவார்கள். யாரு? நான் இனி போக மாட்டேன் சார். ஏன்னா என்னைக்கு பழி வாங்கப்பட்டமோ, என்னைக்கு ஒரு நட்டாத்துல விட்டுருக்காங்களோ, அது ஒரு மண் குதிரை சார். நல்லவரை வச்சா ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்களா சார்? இப்ப அவங்க அப்பா இருந்தாருன்னா அட்வைஸ் பண்ணுவார் சார். இன்னைக்கு பாத்தீங்களா 12ஆம் தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி பொது மீடியா நீங்க பாத்திருப்பீங்க, சோசியல் மீடியா இல்லையோ சார். ஒரு கரூர் சம்பவம் இப்படி நடந்திருக்குமா சார்? ஒரு சரியான நேரத்துக்கு அன்னைக்கு வந்திருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? இல்ல இப்பவும் சொல்றேன் சார், கரூர் சம்பவம் உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் உண்மை தெரியும் சார். சார் நான் இப்பவும் சொல்றேன் சார், அவங்க சொன்ன டைமுக்கு வந்திருந்தா ஒரு பிரச்சனை இல்ல சார். 12 மணிக்கு டு 3 மணிக்கு வந்திருந்தா அங்க என்ன பிரச்சனை சார்? நீ பிரைம் டைமுக்குள்ள கூட்டம் அதிகமாகணும், பப்ளிக் கூட்டம் வரணுங்கிறதுக்காக டைமை நீங்க இது பண்றீங்க. டைமை இது பண்றது யாருடைய குற்றம் சார்? நீங்க சொன்ன டைமுக்கு வந்தீங்களா? சரி, உரிய பாதுகாப்பு தண்ணி வசதி பண்ணி கொடுத்தீங்களா? ஒரு டாய்லெட் வசதி பண்ணி கொடுத்தீங்களா? என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க? மனித உரிமை மீறல் சார் அதெல்லாம். இல்ல எல்லா கட்சியிலும் சார் அதான் கொடுங்கன்னு தானே சொல்றோம். கொடுங்க விஜய், நீ பண்ணுங்க, நீ மாற்றத்தை. நான் என்ன சொல்றேன்னா சார், விஜய் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்றாரு. சார் அவர் அறிக்கை கொடுத்துட்டு தனியா எல்லாரும் வாங்கன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் வாங்க. அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரியில தெரியும் சார். ஒரு உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி சார், ஒரு டிக்கெட் விற்கிற ஒரு மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் நின்று, அதாவது ஒரு கார்டு கொடுத்தவங்க உள்ள வரணும்னா கார்டு இல்லாதவங்கள உள்ள வாங்க வேணா. அந்த போலீஸ் ஆபீசர் என்ன இது பண்ணாங்க? அங்க கொன்னது போதாதான் இன்னும் திரும்பவும் ஏன்டா இப்படி மக்களை கொல்றதுக்கு பிளான் பண்றீங்கன்னு